Otherwise, what's the difference between the metals and non-metal? இதுக்கு ரொம்ப போய் புக்கை எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கம்மி. ஏன், if you know the concept, you can easily understand the difference in between the metals and non-metal. மெட்டலாக இருந்தால் எப்படி இருக்கும், non-metals-லாம் எப்படி இருக்கும். மெட்டல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், in the classroom in front of yourself, in the classroom, some steel will be there, steel pens will be there. What is the character of the, or what is the properties of the pens? That is example, that is the properties of the metals. The non-metals means, in your home, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, அடுப்பு கறி இருக்கும். தட் இஸ் அதர்வைஸ் கால்டு த கார்பன் அப்படின்னு அது சொல்லலாம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அதான் எக்ஸாம்பிள் ஃபார் த கேரக்டர் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நான் மெட்டல்ஸ். பென்ஸ் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும், வெரி ஹார்ட், டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஷைனிங் இருக்கும், நாம் நினைக்கக்கூடிய ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். பர்டிகுலர் ஷேப் இருக்கும், fixed shape and volume, mass volume. But in the case of carbon, அந்த கறி, அடுப்பு கறிக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, ஹார்டாக இருக்குமா, நத்திங், சாஃப்ட், மேபி சாஃப்ட். டென்ஸ் என்ன இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். மெல்டிமைன் அண்ட் பைலிமைன் ஷார்ப்பாக இருக்குமா, முடியாது, இருக்காது. ஷைனிங் இருக்குமா, இருக்காது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மெட்டல்ஸ் மீன்ஸ் ஹார்டாக இருக்கும், டென்சிட்டி ஹையாக இருக்கும், ஷைனிங் இருக்கும், நம்ம நினைக்கக்கூடிய ஷேப்பை கன்வெர்ட் பண்ண முடியும். மெல்டிமைன் அண்ட் பைலிமைன்ஸ் ஹையாக இருக்கும். பட் இந்த கேஸ் நான் மெட்டல் சாஃப்டாக இருக்கும், ஷைனிங் இருக்காது, நினச்சி ஷேப்புக்கு மாற்ற முடியாது. மெல்டிமைன் வயலின் லைட்ஸு ரொம்ப லோவாக. இதுதான் இந்த சிம்பிளாக ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய அந்த மெத்தடு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.